Hello, welcome all to this channel. I am Karthikeyan, your tutor here. And மேத்தமேட்டிக்ஸில் இப்போ வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ மேத்தமேட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான், அதுவும் ஃபர்ஸ்ட் சாப்டர் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் ஃபன் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸ் நம்ம ஃபன்னாகவே எடுத்துக்கலாம். மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோட மேக்ஸுக்கு டபுள் எக்ஸ் ஸ்பீட் கொடுத்து தான் ஆகணும். அதாவது 2 times நம்மளுக்கு அது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதிகப்படியாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அது மேத்தமெட்டிக்ஸில் தான். அண்ட் அதில் நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா அது வீக் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு நம்மளுக்கு வீக் பாயிண்ட்டாக இராமல் பார்த்துக்கோங்க. ஸோ வீக் அப்படின்னா யாருமே இல்லை, வீக்கு ஸ்ட்ராங்கு அது எல்லாமே ஆப்போசிட் தான். நம்ம பாசிட்டிவ் வழியாக போகும் பொழுது நம்ம வி கேன் டூ இட் அப்படிங்கிறத போகலாம். அதுக்குன்னு மேக்ஸை நான் ஒதுக்கி வைக்கவும் முடியாது, ஒதுக்கி வைக்கவும் கூடாது. அதனால மேக்ஸ் இந்த வருஷம் ரொம்ப ஈஸி. 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் காட்டிலும் 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் ரொம்ப ஈஸி. ஸோ அதுவும் உங்களுக்கான சாப்டர் 7 நீங்கள் ஆல்ரெடி மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பேஸ் பண்ணி 7th சாப்டர் உங்களோட 11th புக்கில் இருக்கும், படிச்சுப்பீங்க. அதை படிக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் நான் பேக் டு பேசிக்ஸ் அப்படிங்கிறது இதை சொல்லிட்டு தான் அதுக்கடுத்து நான் சம்முக்குள்ளே போகிறேன். இது மூலிமா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு பேசிக் தெரியலனாலும் சரி, எனக்கு பேசிக் நான் படிச்சிருந்தேன் பட் மறந்துருச்சு அப்படின்னா இங்கே வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாப்டரில் என்னென்ன வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னென்ன இந்த சாப்டருக்கு போகணும்னா தெரியணும், எப்படி இந்த சாப்டர் படிக்கலாம், இது எல்லாமே தான் பார்க்குறோம். திஸ் இஸ் மை சேனல் வண்டர்ஃபுல் எஜுகேஷன். புஷ் யுவர்செல்ஃப் பிகாஸ் நோ ஒன் இஸ் கோயிங் டு டு இட் ஃபார் யூ. இது எனக்கு பிடிச்ச கோட்ஸ். ஸோ இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் தான் இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்குள்ளே தான் போக போகிறோம். இங்கே வந்து எக்ஸசைஸு அதோடைய கான்செப்ட், இந்த எக்ஸசைஸில் இந்த கான்செப்ட், இந்த அதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸஸ் இது எல்லாமே அதிகப்படியாக ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். அது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இதில் கம்மியான சம்ஸஸ் தான் இருக்கும். ஸோ 7 எக்ஸசைஸில் தான் இருக்குது. எக்ஸசைசஸ் இங்கே எல்லாமே 11th காட்டிலும் கம்மியான எக்ஸசைஸ், 15 எக்ஸசைஸ் அப்படிலாம் போகவே போகாது, 10க்குள்ளே தான் இருக்கும். அதுவுமே அதிகப்படியாக இருக்காது. ஸோ எக்ஸசைஸில் என்னென்ன கான்செப்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மை பார்த்தோன்னே இது எந்த கான்செப்ட் தான், இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும், இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி அடிக்கடி சால்வ் பண்ணுங்கள். கண்டினியூஸ்லி சால்வ் பண்ணால் தான் முடியும். கடைசி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 3 எக்ஸசைஸை காட்டிலும் அடுத்த 3 எக்ஸசைசஸ் இது எல்லாமே திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுக்கலாம், அது அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கடுத்து இதுதான் அப்படின்னு சொல்கிறது அந்த விஷயம் மனப்பாடத்துக்குள்ளே போயிடும். ஸோ சால்வ் பண்ணலாம், கரெக்டாகவே சால்வ் பண்ணலாம். ஆன்சரை செக் பண்ணுங்கள். 2 times நீங்கள் உங்களுக்குள்ளே சால்வ் பண்ணுங்கள். 1 time இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு அதை நல்லா வாங்கி ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் 1 time எழுதி பாருங்கள். அடுத்த தடவை உங்களுக்கு பார்க்காம தெரியுதா, எவ்வளோ உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கு, என்ன தெரியலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேக் டு பேசிக்ஸ். ஸோ பேக் டு பேசிக்ஸ். ஸோ பேசிக்கு இப்போ போய் 11th புக்கை புரட்டி அதில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் படிக்க முடியாது. இப்போ நம்ம இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா கண்டினியூஸாக நம்ம எஃபோர்ட்ஸ் போடணும், கண்டிப்பாக முடிச்சிடலாம். உங்களுக்கு என்ன கடைசி நேரத்தில் நீங்கள் கரெக்டாக ஸ்கூல் டைம்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஏதாவது ஒரு 2 சாப்டரை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம். அப்போ மற்ற சாப்டர்லேருந்து உங்களுக்கு புக் இன்சைட் கொஷின், அதாவது க்ரியேட்டிவாக கேட்டாலும் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம புக் பேக் அட்டன் பண்ணுறதே பெரிய விஷயம். மொத்தம் இருக்கிறது 12 சாப்டர். அந்த 12 சாப்டரை கிளியராக படிச்சிடலாம். அதில் முக்கியமான சாப்டர்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும், 2 mark 3 mark 5 markன்னு சொல்லும்போது. அப்போ இந்த சாப்டரும் அதிகப்படியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். 3 mark கொஷின் உங்களுக்கு இந்த சாப்டர்லேருந்து க்ரியேட்டிவாக கேட்டிருந்தாங்க 2024 கொஷின் பேப்பரில். ஸோ பேக் டு பேசிக் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியலனாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. இப்போ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர்ஸ். ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ், அதாவது இது ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் கண்டிப்பாக போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி எத்தனை ரோவும் இருக்கலாம், எத்தனை நம்பர்ஸும் இருக்கலாம். அது வந்து எண்ணிக்கையில் அடங்காது. ஸோ எவ்வளோனாலும் நீங்கள் பண்ணலாம். n நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ரோ அப்படின்னு சொல்லும்போது ஹரிசாண்டல் லிஸ்ட்டும், ஹரிசாண்டல் அப்படின்னாலே எக்ஸ் ஆக்சிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெர்டிக்கல் அப்படின்னாலே ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா அதுதான் ரோ. ஸோ தேட்டரில் ஒவ்வொரு ரோ அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஒவ்வொரு காலம் அப்படிங்கிறத நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன். இப்போ என்னோடய மேட்ரிக்ஸ் இதுதான், கரெக்டாக? இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்பர் என்ன, 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே ரோ என்னது காலம் என்னதுங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வரும். இதுதான் ரோ. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, இப்படி இருக்கிறது ரோஸ். சரியா? அப்போ அதை எப்படி எழுதுவோன்னா R1 R2
R3 நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கலாம், நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கடுத்து காலம். ஸோ காலம் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலத்துலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கலாம். இது வெர்டிக்கல் ஒய் ஆக்சஸ் பேஸ் பண்ணி அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம எது பண்ணிக்கலாம், இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஆப்போசிட், ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படினாலும் இருக்கலாம். இது எல்லாமே காலம். இதை நீங்கள் எப்படி எழுதி நேம் கொடுத்துக்கலாம், C1 C2 C3 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இதோட ரோ ஆப்ரேஷன்ஸ் தான் அதிகப்படியாக இங்கே பண்ணுவோம், காலம் ஆப்ரேஷன்ஸை காட்டிடும். அதே மாதிரி தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அண்ட் அதோடைய ஆர்டர் என்ன, ஆர்டர்னால் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா இவ்வளோ தான். அது என்ன இவ்வளோ தான் அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, இதில் ஒரு ரோ தானே இருக்கா. அப்போ எப்படி சொன்னீங்க அப்படின்னா, ஒரு ரோ காலம்க்கான டிஃப்ரென்ஸ் முதல்ல தெரியணும். ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு இருக்குன்னா அதை எப்படி எழுதுவாங்கன்னா, நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு காலம்ஸ்ன்னு எழுதுவாங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு காலமில் தான் நான் என்னு எடுத்திருக்கேன். இங்கே எம் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸை குறிக்கும், சரியா. நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படிங்கிறத குறிக்கும். இதுவே எனக்கு இது என்னத்தை குறிக்கும், நம்பர் ஆஃப் காலம்ஸை குறிக்கும். என் எதை குறிக்கும்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்போது இங்கே என்னோடய ஆர்டர் எனக்கு என்னதுன்னு கொடுத்துருந்தாங்க, 1 × n. 1 × nனா எனக்கு எத்தனை காலம்ஸ்னாலும் இருக்கலாம், நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கலாம், பட் எனக்கு ஒரே ஒரு ரோ தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம். அப்போ ஒரு ரோ பாருங்கள், ஒரு ரோ எப்படி 3 காலம் சொல்கிறீங்க, இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். அப்போது நம்பர் ஆஃப் இதோட ஆர்டர் புரிஞ்சிருக்கு. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் உங்களுக்கு காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா n × 1. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ நாள் இருந்துக்கலாம், பட் காலம் அப்படிங்கிறது எனக்கு ஒன்று தான் இருக்கும். நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ நாள் இருந்துக்கலாம், பட் காலம் ஒன்று தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது அர்த்தம். இப்போது ஆர்டர்னு சொன்னோமே, ஆர்டர் அப்படின்னா என்ன நான் அங்கே சொல்லிட்டேன். m × n ஒரு மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் அப்படின்னா, இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் காமிக்கிறேன், அதோடைய ஆர்டர் சொல்லுங்கள். 1 2 3 4 5 6. ஸோ இதோடைய ஆர்டர் என்ன, எத்தனை காலம் இருக்குது, எத்தனை ரோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். 2 ரோ இருக்குது, அப்போ 2. எத்தனை காலம் இருக்குது, 1 2 3. அப்போ இது குழப்பமே இங்கே இருக்கக்கூடாது. 2 × 3. இது நான் ரோ, இது நான் காலம். புரிஞ்சிச்சா? இது ஒரு எலமெண்ட்டாக எடுக்கக்கூடாது, இது ஒரு வரிசையாக எடுக்கணும். புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் m × n, இதுதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்போது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னங்கிறது பார்க்க போகிறோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் n × n. n × n என்னது, நம்ம பார்த்தது m × n பார்த்தோம். அப்போ n × nனா இதுவும் சேமாக இருக்கணும். அப்போ m = n நான் இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஒன்றா இருக்கணும். லைக் திஸ். 3 ரோனா 3 காலம் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். 2 ரோனா 2 காலம்ஸ் இருக்கணும். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. இவங்க எல்லாமே ஒரு 3 ரோ இருக்கா, ஒரு 3 ரோ இருக்குது அண்ட் 3 காலம்ஸ் இருக்குது, கரெக்டாக. இப்போ 3 ரோ அண்ட் 3 காலம், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இது பேஸ் பண்ணி உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. மெயின் டயகனல் அப்படின்னா என்னது, த என்ட்ரிஸ் ஆஃப் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் த டாப் லெஃப்ட் டு பாட்டம் ரைட். டாப் லெஃப்ட் டு பாட்டம் ரைட் அப்படின்னா இதுதான் மெயின் டயகனல். டயகனல்னால் அந்த ஒரு குறுக்கோணல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்னது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்னது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஐன்னு குறிப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, இங்கே அதோடைய மெயின் டயகனல் பார்த்தோமா. இப்போது அந்த மெயின் டயகனலில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே நம்ம 1 தான் கொடுப்போம் எல்லா இடத்துலையும். இந்த மாதிரி டயகனலில் மட்டும் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா, மற்ற இடத்துல 0 இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதுக்கடுத்து என்னது, ஆன்டி டயகனல். ஆன்டி டயகனல் இட் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேர். ஸோ
இப்படி ஒரு ரோவில் உங்களுக்கு இப்படி இருக்கிறத நீங்கள் இப்படி பார்ப்பீங்க. புரிஞ்சிச்சா? இப்படி உங்களுக்கு வந்து மெயின் டயக்னலில் பார்த்தோம். அப்போ ஆன்டி டயக்னலில் இப்படி பார்க்கணும். அதுக்கடுத்து மேட்ரிக்ஸ் அடிஷன். ஸோ ஒரு மேட்ரிக்ஸையும் இன்னொன்று மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண முடியும். அது எப்படி ஆட் பண்ண முடியும் அப்படின்னா இதுவும் நம்ம அடிக்கடி பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இன்னொன்று மேட்ரிக்ஸ் எப்படி அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா இதை எப்படி எழுதுறாங்கன்னா 4 ஆயிருமா, 3 ஆயிருமா, 6 ஆயிருமா, 2 ஆயிருமா, இதான் ஆன்சர். ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இப்படி தான் மேட்ரிக்ஸில் அடிஷன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ரெண்டு இதை சப்ராக்ஷன், மேட்ரிக்ஸ் சப்ராக்ஷன்லேயும் அதே தான் நடக்கும். இங்கே வந்து நான் 4 5 5 4 அப்படின்னு எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் கொடுத்துட்டு 1 1 2 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாமே. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருந்து ரெண்டு மேட்ரிக்ஸ். 4 - 1 3, 5 - 1 4, 5 - 2 3, 4 - 2 2. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ சப்ராக்டிங் டூ மேட்ரிக்ஸஸ், மேட்ரிக்ஸில் சப்ராக்ஷனும் பண்ணலாம். அதே மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிபிள் இதை வந்து என்னென்னா ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியாது, டிவிஷனும் பண்ண முடியாது. அது இன்னும் மல்டிப்ளையும் பண்ண முடியாது, டிவிஷனும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஸ்கேலார் வச்சு தான். இப்போ எனக்கு லேம்டா அப்படிங்கிறது நம்ம ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன லேம்டா அப்படின்னா ஸ்கேலார். இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா 1 2 2 1 இருக்குன்னா இதை வந்து இது பண்ணலாம். இதுவே ரெண்டு மேட்ரிக்ஸை எப்போவுமே என்ன பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ண முடியாது. இவ்வளோதான் இதுடைய ஆன்சர். இதே மாதிரி டிவைட் பண்ணும்போது நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா இப்போ 1 டிவைடட் பை அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அது 1/3 2/3 2/3 1/3 அப்படின்ட்டு வந்திருக்கும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னலாம் அப்படிங்கிற ரிவிஷன், ஷார்ட் ரிவிஷன் பண்ணிடலாம். இந்த ரிவிஷன் மூலியமாக உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ரோ அப்படின்னா என்ன, காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மெயின் டயக்னல்னா என்ன, அதே மாதிரி ஆன்டி டயக்னல் அப்படின்னா என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கும், ஆர்டர்னால் என்ன, அதுக்கடுத்து ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணலாம், ரெண்டு மேட்ரிக்ஸை சப்ராக்ட் பண்ணலாம், அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்கேலார் வச்சு ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே தான். இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். ரோ மேட்ரிக்ஸ் அண்ட் காலம் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நான் சொல்லிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. Thank you for watching.